ஓகே. ஸோ வெரி குட் மார்னிங் ஒன்ஸ் அகெயின். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே நான் சொன்னது தான். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னி அண்ட் பிம்பிளை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஆக்னி அப்படின்றது தான். ஸோ ஆக்னி அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஸோ ஆக்னி அப்படின்றது என்ன? ஸ்கின்ல வரக்கூடிய நிறைய பிரேக் அவுட்ஸ் தான் இல்லையா? ஸோ ஆக்னி வந்து நம்மளோட ஸ்கின்ல எதனால வரும்? நிறைய ரீசன்னால வரும். ஸோ ஏஜ் லிமிட்டடான ஒரு ப்ராப்ளம்னால நமக்கு ஆக்னி அதிகமாக வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி ஆக்னி அப்படின்றது ஒரு காமனான ஸ்கின் கண்டிஷன். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிக் கேப். ஓகே. ஸோ இந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் ரொம்ப கிட்ட ரொம்ப ஜூம்ல பார்க்கும் பொழுது நம்மளோட ஸ்கின்ல ஒரு குட்டி குட்டியான ஹோல் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஹோல் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஹேர் ஃபாலிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹேர் ஃபாலிக் வழியா நம்மளோட ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு சில பிளாக்கேஜஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸ்கின்ல வந்து நிறைய ஆயிலினஸ் வந்து வெளியில அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் அப் ஆகுது. அப்படி இல்லைன்னா அந்த ஆக்னி வழியா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த செபாஷியஸ் கிளாண்ட், அதாவது ஆயிலோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு, இல்லை ஸ்கின்னு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை அவுட் ஆகுது அப்படின்னு இருக்கும் பொழுது இது எல்லாமே என்ன பண்ணும்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து ஒன்று ஒன்றா டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் எல்லாமே டெட் ஆகும் பொழுது அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிக் கேப் வழியா நிறைய பிளாக்கேஜஸை வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் அதிகமாக கொடுக்கும் பொழுது அது எந்த மாதிரி நமக்கு சேஞ்சபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதிகமான பிரேக் அவுட்ஸ் வந்து ஸ்கின்ல கொடுக்கும். ஸோ ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு வரும். அது வந்து நாள் போக்கில் நம்ம அதுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்கல, இல்லை ஸ்கின்னை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அது நம்மளோட ஸ்கின்ல வந்து பிம்பிள் அண்ட் ஜிட்ஸ் அந்த மாதிரி சேஞ்சபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்றது நமக்கு ஏஜ் ஆக ஆக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளோட பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வழியாக நம்மளோட ஸ்கின்னை வந்து மேபி ஆயிலி, நார்மல் ஸ்கின்ல இருந்து ஆயிலியாக சேஞ்ச் ஆகலாம், எக்ஸ்ட்ரீம் ஆயிலியாக போகலாம், இல்லைனா எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸும் வந்து ஸ்கின்னுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் பொழுது எக்ஸசிவான ஆயிலி இருந்தாலும் எக்ஸசிவான ட்ரைனஸ் இருந்தாலுமே ஸ்கின்ல இந்த ஆக்னி பிம்பிள் அதிகமாக வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் டைம், அவங்களோட பீரியட் டைமில் மட்டும் நிறைய பேருக்கு வந்து ஆக்னி வரும். ஸோ பீரியட் டைம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஆக்னி வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டினியூஸாக வந்து அந்த ஆக்னியை வந்து ப்ளக் பண்ணுறது இல்லை பிரேக் அவுட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்னி வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் அப் ஆகும். இன்னொன்று ப்ரெக்னென்சி டைம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதனாலையும் வந்து ஆக்னி அதிகமாக வரலாம். பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறது, ஸோ டேப்லெட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, மெடிசன் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதனால் ஒரு ரியாக்ஷன் கூட நமக்கு பிம்பிள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி லைஃப் ஸ்டைல் டிசார்டர். ஸோ லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்றது நீங்கள் அதிகமான அவுட் சைட் ஃபுட், இந்த ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட் கிடையாது, ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னு டேமேஜ் ஆகும் பொழுது ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து பிரேக் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால நமக்கு அதிகப்படியான ஆக்னி அண்ட் பிம்பிள் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மேக்கப். ஸோ மேக்கப் அப்படின்றது யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. மேக்கப் யூஸ் பண்ணால் ஸ்கின்னு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஈவன் நான் வந்து 12 இயர்ஸாக மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ் இந்த ஃபீல்டு வந்ததுக்கப்புறம். ஸோ என்னோட ஸ்கின்ல ஆக்னி பிம்பிள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்காது. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்
ஸ்டெப் நீங்க மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ, அட் த சேம் டைம் எண்ட் ஆஃப் த நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் ப்ராப்பரா இந்த மேக்கப்ப வந்து நீங்க கிளென்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ப்ராப்பரா நீங்க வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணல, ப்ராப்பரா வந்து நீங்க உங்களோட ஸ்கின்ன வந்து ரொம்ப கிளியரா வச்சுக்கல அப்படின்னா, கண்டிப்பா ஆக்னி பிம்பிள் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனா இருக்கட்டும், இல்ல பில்லோ கவர்ஸா இருக்கட்டும், இதுல அதிகப்படியான டர்ட் அண்ட் ஜெர்ம்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும். ஸோ நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்றோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸோ இல்ல ஒரு 2 மினிட்ஸோ ரொம்ப ஹோல்டிங் வந்து ஸ்கின்னுக்கு குடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோன திரும்பி எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுறோம். ஸோ கண்ணுக்கு தெரியாத நெறைய டஸ்ட் வந்து அந்த ஃபோன் மேல ஃபில்லப் ஆகுது. ஸோ ஒரு வாட்டியும் நம்ம மொபைல் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது, ஹானஸ்ட்டா நம்ம யாராவது டிஷ்யூவ வச்சு அத கிளீன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்றோமா? கண்டிப்பா கிடையாது இல்லையா? ஸோ அப்படியே தான் நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது, அதில நெறைய ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா நம்மளோட ஸ்கின்ல ஸ்ப்ரெட் அப் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பில்லோ கவர்ஸ். ஸோ யூஸ் பண்ணக்கூடிய பில்லோ கவர வந்து கம்பல்சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எப்பவுமே ட்ரெஸ்ஸஸ் வாஷ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பில்லோ கவர எப்பவுமே அடிஷ்னலா வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஒண்ணு எடுத்து வாஷ் பண்ண போட்டீங்க அப்படின்னா, இன்னொன்னு யூஸ் பண்றதுக்கு இருக்கணும். ஓகே. ஏன்னா நம்ப பில்லோ கவர வந்து ஒரு 8 ஹார்ஸ், ஒரு 6 ஹார்ஸுக்கு நம்மளோட ஸ்கின்ன வந்து ஃபுல் பிரஸ்ஸிங்ல இந்த பில்லோ கவர்ல இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஸோ வெளியில போயிட்டு வருவோம். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவோம். ஸோ இந்த டைம்ல ஹேர்ல இருக்கக்கூடிய டஸ்ட் இல்ல ஹேர்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸசிவ் ஆயில் எல்லாமே அந்த பில்லோ கவர்ல தான் அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த பில்லோ கவர்ல அப்சர்வ் ஆகும்பொழுது அகைன் அண்ட் அகைன் நம்மளோட ஃபேஸ் வந்து அந்த பில்லோ கவர்ல தான் டச் அப் ஆகுது. ஸோ இதனால அதிகமான பாக்டீரியா ஸ்ப்ரெட் அப் ஆகும். ஸோ இதனால நம்மளோட ஸ்கின்ல ஆக்னி அண்ட் பிம்பிள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால இந்த மாதிரியான விஷயங்களை கம்பல்சரி நம்ம எப்பவுமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்கின்னு கிளியரா இருக்கணும். ஸ்கின்ல எந்த விதமான டேமேஜஸும் வரக்கூடாது அப்படின்னா. ஓகே. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலர் அடிக்கடி வந்து ஸ்கின்ன டச் பண்ணிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இப்படி பண்றது, டச் பண்றது, இல்லைன்னா நெயில வச்சு இப்படி கீறுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க கன்டினியூஸா பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ன ஒரு சொல்யூஷன் எடுத்தாலுமே அந்த ஆக்னி பிம்பிள் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகாது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஆக்னி அண்ட் பிம்பிள்க்கான டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டைப் வந்து நம்மளோட ஆக்னி வந்து இருக்காது. ஓகே. ஸோ ஒரு சில ஸ்கின்னுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகும். எனக்கும் பிம்பிள் வருது, உங்களுக்கும் பிம்பிள் வருது அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆனா என்னோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிம்பிள்க்கான அவுட்டர் லுக் வேற மாதிரி இருக்கும். அது ரியாக்ட் ஆகியிருக்கக்கூடிய விஷயம் வேற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கின்ல ரியாக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிம்பிளோட டைப் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் பிம்பிள் வந்து நம்மளோட ஸ்கின்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்பிள்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த பப்பிள்ஸ் அப்படின்றது இந்த சிக்கன் பாக்ஸ் போடும் இல்லையா? ஸோ அவங்களோட ஸ்கின் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் ஃபேஸ்ல. செகண்ட் பிளாக் ஹெட்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு சின்ன கட்டி மாதிரி குட்டியா இருக்கும். ரொம்ப மினிமல் சைஸ்ல வேர்க்குரு மாதிரி. ஸோ அதுல இருந்து பிரஸ் பண்ண அதுல நிறைய பிளாக் ஹெட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இந்த ஒயிட் ஹெட்ஸுமே. ஸோ பிளாக் ஹெட்ஸ் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டேஜ். அதோட அந்த பாக்டீரியா ஃபங்கல்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒயிட் ஹெட்ஸ் வந்து பிளாக் ஹெட்ஸா மாறிடும். ஸோ அதுதான் அது. ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். உங்களோட ஸ்கின்ல வந்து ஆயிலோட கன்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி ஒயிட் ஹெட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஓகே. அடுத்து வந்து இந்த நூடுல்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஆக்னி அண்ட் பிம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஆல் ஓவர் சீக் பார்ட் கட்டி கட்டியா அதிகமா இருக்கும். அது ஒரு மினிமல் சைஸ்லயும் இருக்கும், இல்ல கொஞ்சம் பெரிய சைஸ்லயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசில்ஸ் அப்படின்றது அந்த ஆக்னி வந்து தொடும் பொழுது ரொம்ப பெயினா இருக்கும். ஸோ அத அழுத்தி நீங்க பிரஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுலருந்து சீழ் கூட வரும் ஒரு சிலருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே ஆக்னிய வந்து நீங்க
போட்டு இப்படி உடைக்கக்கூடாது, நகத்த வச்சு ப்ளக் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா எல்லாருக்குமே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ் மட்டும் தான். ஸோ இதிலேருந்து அந்த பசில்ஸுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த கட்டாயம் நாம தான் குடுக்குறோம். ஏன்னா, இந்த நூடுல்ஸ் மாரி வந்து பிம்பிள் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிறது நமக்கு பிடிக்காது. ஸோ அதனால நம்ம நெய்ல போட்டு ப்ளக் பண்றது, இல்ல அத உடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது, அதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த பசில்ஸ் அப்படின்றது. ஸோ பசில்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம். இன்னும் அதிகமா அத பிரஸ்ஸிங் குடுப்போம். ஸோ ரொம்ப பிரஸ்ஸிங் குடுத்து அதுலருந்து ஒயிட் மாதிரி ஒண்ணு வெளில வந்துருச்சுன்னா, அந்த வேர் வந்து வெளில வந்துருச்சு. நான் என் ஸ்கின்ன கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இன்னும் அதிகமா அதுக்கு நீங்க பிரஸ்ஸிங் குடுக்கும் பொழுது, உங்களோட ஸ்கின் வந்து ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒயிட் வேர் வந்து அதுல ப்ளீட் ஆனா மட்டும் தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த வேர் வந்து வந்துருச்சு. ஸோ என்னோட ஸ்கின் இதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த சிட்ஸு. ஸோ இந்த சிட்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா, இன்னைக்கு ப்ளீட் ஆன அந்த அக்னி நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப பெருசாயிடும். இல்லன்னா ரொம்ப ரெட்டிஷா மாறிடும். இல்லன்னா அது கூட கூட துணைக்குமே ஒருத்தர் சேர்ந்து வர ஆரம்பிச்சுருவாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள எப்பவுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆக்னி வந்து ஸ்டார்ட் ஆகுறது இந்த லேயர்ல இருந்து கிடையாது. ஸ்கின்னோட டீப்பர் லேயர்ல இருந்து. ஸோ நம்மளோட ஸ்கின் இப்ப ஹெல்தியா இருக்கு அப்படின்னா, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் தான். ஸோ இது வந்து ஹெல்தியா இருக்கக்கூடிய ஸ்கின். ஸோ நான் எல்லா ஹெல்த்தி ஸ்கின்லயுமே ஆயில் கிளாண்டோட ஆக்டிவிட்டி கட்டாயம் இருக்கும். ஏன்னா நேச்சுரலான ஆயில் இருந்தா மட்டும் தான் நம்மளோட ஸ்கின் வந்து எப்பவுமே ஹெல்தியா இருக்கும். ஓகே. ஸோ செகண்ட் வந்து அந்த ஆயிலோட ஆக்டிவிட்டியில நம்மளோட ஸ்கின்ல ஹேர் ஃபாலிக் கேப் வழியா நிறைய டஸ்ட் பொல்யூஷன் ஜெர்ம்ஸ் எல்லாமே போய் அந்த ஹேர் ஃபாலிக் கேப்பை வந்து ஃபில் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒயிட் ஹெட்ஸ் வரும். ஸோ அந்த ஒயிட் ஹெட்ஸை நீங்கள் வந்து நார்மலாக ஸ்க்ரப் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து சேஃபாக இருக்கும். இல்லை நான் அதை வந்து ரொம்ப அதிகமாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்தேன், அதை அழுத்தி அழுத்தி நான் வெளியில் எடுத்தேன், அந்த இடத்துல ஹோல் வந்து தெரியுது. ஸோ அந்த இடத்துல திரும்பியும் டஸ்ட்டு பொல்யூஷன் பாக்டீரியா அதிகமாக ப்ரீஃபில் ஆகும் பொழுது அதோட அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிளாக் ஹெட்ஸு நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா நாள் போக்கில் அது என்ன ஆகும்னா அதிகப்படியான பாக்டீரியா ஃபங்க்ஷனலை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அது அதிகமாக செப்டிக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் இந்த பப்பிள். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பசில். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இருக்கிற சைஸை விட ரொம்ப அதிகமாக பெருசாகும். இல்லைன்னா ஆல் ஓவர் ஸ்கின் வந்து ரொம்ப அதிகமாக அது ஸ்ப்ரெட் அப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ஆக்னி அண்ட் பிம்பிள் ப்ராப்ளம் நம்ம தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போகிற வரைக்கும் நம்ம மட்டும்தான் அந்த ஸ்கின்னை வந்து ரொம்ப சிவியர் டேமேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ஆல்ரெடி இவ்வளோ டேமேஜஸ் இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிளெமிஷ் ஜெல். ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிளெமிஷ் ஜெல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ யாருக்காவது வேணும்னா தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்னி பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிளெமிஷ் ஜெல். ஓகே. ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிளெமிஷ் ஜெல் நீங்க யூஸ் பண்றதால என்ன மாதிரியான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னி, பிளெமிஷியஸ், டார்க் ஆக்னி ஸ்பாட்ஸ் பிளஸ் இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்கு, பிளெமிஷியஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிளெமிஷ் ஜெல். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னி, பிம்பிள், டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷியஸ், ஸோ இந்த ஸ்பாட்ஸ்ல இருக்கக்கூடிய டேமேஜஸ் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி தரும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்னுமே வந்து நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டும் கூட. ஸோ அதனால நீங்கள் இந்த ப்ராடக்டை உங்களோட ஆக்னியில் யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது அப்சர்வ் ஆகிடும். ப்ளஸ் இது நான் கம்ப்ரஜனிக், அதனால உங்களோட ஸ்கின்ல வந்து
நீங்க ஓவர் நைட் யூஸ் பண்றதுக்கு தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண இது உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு டீப் இன்ஃப்ளமேஷனை கொடுக்கும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்ல ஆக்னி அதிகமாக வந்தாலே இரிட்டேட்டடும் இச்சிங்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே காம் பண்ணி உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸஸை அன்கிளாக் பண்ணுறதுக்கும் டீப்பாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராடக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகே. ஸோ யாருக்கு ஆக்னி பிம்பிள் ரொம்ப சிவியராக இருக்கோ இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிளெமிஷ் ஜெல்லை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே. ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ பயோட்டிக் சிம்போய்டிக் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சாலிசைக்கிள் ஆசிட் இருக்குது, டீ ட்ரீ ஆயில் இருக்குது, எக்யூலெப்ஸ் ஆயில் இருக்குது. ஸோ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டுமே ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் பியூரிஃபைங் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னி பிம்பிள் வந்து ரொம்ப சிவியராக ஸ்ப்ரெட் அப் ஆகாமல் பார்த்துக்கும். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களோட ஸ்கின்னை வந்து ஆக்னி பிம்பிளை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை ஹீலிங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணி தரும். ப்ளஸ் உங்களோட ஸ்கின்னை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், எந்த விதமான டேமேஜஸும் ஆகாமல். இது எல்லாத்தையும் தாண்டி ஆக்னி வந்து போன இடத்துல உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு ரீஸ்ட்ரக்சர் நரிஷ்மெண்ட்டையும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிளெமிஷ் ஜெல் ரெகுலராக நீங்கள் நைட் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ நைட் டைமில் உங்களோட ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆல் ஓவர் ஃபேஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தான் இந்த பிளமிஷ் ஜெல்லை உங்களோட ஆக்னி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ பிளமிஷ் ஜெல்லை யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் உங்களோட ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாத்தையுமே ப்ராப்பராக முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த பிளமிஷ் ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் இந்த பிளமிஷ் ஜெல். ஸோ இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ்டாக இதை வந்து இப்போ கவனிங்க. இதுதான் பிளமிஷ் ஜெல். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சைடு வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 40 ஆக்னி இருக்கு. ஓகே. இந்த சைடு வந்து 1லேருந்து 2 தான் இருக்கு. ஸோ ஒரு சைடு என்னோட சீக் பார்ட் ஓகேவா இருக்கு, ஒரு சைடு வந்து எனக்கு சிவியர் ஆக்னி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நைட் டைமில் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோட ரெகுலர் ரொட்டீனை நான் முடிச்சுட்டேன். ஃபைனலாக நான் பிளமிஷ் ஜெல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பிளமிஷ் ஜெல்லை அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை இப்படி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இந்த ஃபிங்கர் இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரெஸ்ஸிங் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபிங்கரை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஜென்டிலாக வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஜெல் வந்துடும். கட்டாயமாக ஃபிங்கர்ஸை வந்து ஆக்னி மேலே நீங்கள் டச் பண்ணவே கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இதை ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஜெல் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ எனக்கு இங்கே 10 பிம்பிள் இருக்குது, இல்லை 30 பிம்பிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிம்பிள் மேலே இந்த ஜெல் நான் ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி வச்சு எடுக்கிறேன். மிரர் கிட்ட போய் நின்னுக்கோங்க, அது பெஸ்ட்டு. மிரரை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிம்பிள் மேலே போட்டு இதை இப்படி வச்சு அழுத்தலாம் கூடாது. ஜென்டிலா இந்த ஜெல் இங்கே மேலே வந்த உடனே அந்த ஜெல் மட்டும்தான் பிம்பிள் மேலே படணும். ஓகே. ஸோ அந்த ஜெல்லு பிம்பிள் மேலே பட்ட உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த டிப்பை வந்து டிஷ்யூவில் இப்படி க்ளீன் பண்ணணும். ஓகே. அகெயின் செகண்ட் ப்ரெஸ்ஸிங், ஜெல் மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த பிம்பிள் மேலே வச்சு எடுத்துடணும். அழுத்தாதீங்க. திரும்பவும் இந்த டிஷ்யூவில் க்ளீன் பண்ணிக்கிறேன். தேர்ட் டைம் ப்ரெஸ்ஸிங், திரும்பியும் இங்கே அந்த ஜெல் அந்த பிம்பிள் மேலே அந்த ஜெல்லை பிளேஸ் பண்ணிட்டு எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி 40 பிம்பிள் இருந்தாலும் இதை ஒரு ஒரு வாட்டி வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த பேப்பரை வச்சு, அதாவது டிஷ்யூவை வச்சு இதை க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த பிம்பிள் மேலே யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ரெண்டு சைடுமே சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு ஒரு பிம்பிள் மேலே வச்சு எடுத்ததுக்கப்புறமும் இந்த டிப்பை கம்பல்சரி டிஷ்யூவில் க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிம்பிளில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா சீபம் வந்து
இந்த ஃபில்லிங்ல போயிடுச்சு அப்படின்னா, இந்த என்டையர் கண்டெய்னருமே உங்களுக்கு வந்து பாக்டீரியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் அப் ஆகும். ஸோ பாக்டீரியா ஸ்ப்ரெட் அப் ஆன இந்த ஒரு ப்ராடக்ட்ட நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதனால உங்களோட ஆக்னியும் அதிகமா ஸ்ப்ரெட் அப் ஆகும். பட் நம்ம யாருமே நம்ம பண்ண மிஸ்டேக்க எப்பவுமே யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத. ப்ராடக்ட் யூஸ் பண்ண மேம் எனக்கு பிம்பிள் போகல. பட் எனக்கு பிம்பிள் ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஸோ இதை ஹேண்டில் பண்ற மெத்தட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இதை நீங்க யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரு ஒரு பிம்பிள் மேல வச்சு எடுக்கும் பொழுதும் இதை டிப்பர் டிஷ்யூல க்ளீன் பண்ணிட்டு அடுத்த பிம்பிள் மேல யூஸ் பண்ணுங்க. ஃபைனலா இந்த டிப்பை நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு இதோட கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு சேஃபான இடத்துல வைங்க. இது மேல ரொம்ப அதிகமான சன் எக்ஸ்போஷர் வந்து படக்கூடாது. ஓகே. ஸோ மினிமலான ஒரு கூலிங் பிளேஸ்ல இதை நீங்க வந்து கேரி பண்ணிக்கலாம். கூலிங் பிளேஸ் அப்படின்றதால ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணாதீங்க. செல்ஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல நார்மலான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல ப்ராடக்டை நீங்க கேரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 பிளமிஷ் ஜெல்லோட எம்ஆர்பி 1100, டிபி பிரைஸ் 950, பிவி வந்து 31.87 இருக்கு. ஓகே. ஸோ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்ல இருந்து மென் அண்ட் விமன் யார் வேணாலும் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். யூனிசெக்ஸ் ப்ராடக்ட். ஓகே. ஸோ கிளியர் அவங்க எல்லாருக்குமே இந்த செஷன். ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேண்டில் பண்ற மெத்தடுமே ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.